ஹே காய்ஸ், வெல்கம் பேக் டு வாய்ஸ் ஆஃப் ரோக்கி. நான் உங்கள் ரோஹித், இது உங்கள் வாய்ஸ் ஆஃப் ரோக்கி. இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா, வாழுன்னு கத்திட்டு இருக்க இந்த உலகத்தில் அமைதியாக இருந்தால் தாண்டா உங்களால் உயிர் வாழ முடியும் அப்படின்னு சொன்னால் எல்லாருமே அமைதியாக இருப்பாங்கள்ல. அந்த மாதிரி ஒரு மூவி தான் எடுத்துகிட்டு வந்திருக்கேன். அட ஆமாங்க, சத்தம் போட்டிங்க அப்படின்னா உங்களை அந்த பறவை வந்து சாப்பிட்ரும். ஸோ இந்த படத்தோட கான்செப்டும் அதே தான், அமைதியாக இருந்தால் உயிர் வாழலாம். லேட் பண்ணாமல் வீடியோக்குள்ளே போயிடுமா. தமிழ்நாட்டில் எடுக்கிற மிருதன் படமாக இருந்தாலும் சரி, இங்கிலீஷ்காரங்க எடுக்கிற படமாக இருந்தாலும் சரி, அமைதியாக இருக்க ஒரு இடத்த ரிசர்ச் பண்ணுறன்ற பேரில் ஓட்டையை போட்டு அங்கே இருக்க ஏதோ கெமிக்கல்ஸு கண்ட பறவையெல்லாம் எடுத்து பறக்க விட்டுறாங்க. இவங்க ஓட்டையை போடுறதுல ரொம்ப சத்தமாக போடுறாங்க. அதனால் அங்கே இருக்க எல்லா பறவைகளும் கோயன்னு கத்திக்கிட்டே மேலே வருது. மேலே வந்து சும்மா மட்டும் இல்லைங்க, அங்கே இருக்க எல்லாத்தையுமே கடித்து சாப்பிடுது. இவங்க ஹெட்லைட்டில் ஒரு கேமரா மாட்டியிருக்கானுங்க. அந்த கேமராவில் தான் என்னென்னலாம் நடக்குது அப்படின்றத காமிச்சிட்ருக்கானுங்க. அப்படியே சீனை கட் பண்ணிவிட்டு வெளி உலகத்தில், அதாவது ஒரு 20 கிலோமீட்ரு தள்ளி காட்டுறேன். இவங்க தான் நம்ம ஹீரோயின். இவங்களுக்குன்னு தனியாக இந்த படத்தில் ஒரு பேர் அப்படின்னு சொல்லலை. நம்ம ஹீரோயினுக்கு பார்த்தீங்கன்னா சின்ன வயசுலேருந்து காது கேட்காதுன்னு சொல்ல முடியாது. 3 வருஷத்துக்கு முன்னாடி ஒரு ஆக்சிடென்ட் நடந்திருக்கு. அந்த ஆக்சிடெண்ட்லேருந்து இவங்களுக்கு காது கேட்குறதில்ல. அதனால் கூட படிக்கிற பசங்களை இவங்களை பார்த்தீங்கன்னா கிண்டல் பண்ணிகிட்ருப்பாங்க. ஸோ இது பார்த்தீங்கன்னா ஹீரோயினோட அப்பா. எல்லாத்துக்கும் அப்படியே ஒரு இன்ட்ரோ மாதிரி காட்டுறாங்க. அந்த மொட்டையாக இருக்கிறவன் தான் ஹீரோயினோட அப்பா. கூட இருக்கிறவன் அவனோட பெஸ்ட் ஃப்ரெண்டுன்னு சொல்லலாம். இப்போ அப்பங்கார பார்த்தீங்கன்னா யாரோடய பேசிகிட்டு இருக்கான். அப்படியே அவங்களோட ஒய்ஃபை காட்டுறாங்க. இதுதான் ஹீரோயினோட அம்மா. அவ்வளோதானடா இவங்க குடும்பம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இல்லை இவங்களுக்கு எண்டே கிடையாதுடா அப்படின்ற மாதிரி ஹீரோயினோட வீட்டில் அவங்களோட பாட்டி அம்மாவை காட்டுறாங்க. அதாவது இவங்க அம்மாவோட அம்மா. அப்படியே ஹீரோயினோட தம்பியும் காட்டுறாங்க. இப்படியே எல்லாத்தோட இன்ட்ரோவும் முடிச்சிடுறாங்க. அப்போ ஹீரோயின் பார்த்தீங்கன்னா நம்மளோட ஸ்கூல் முடிஞ்சிது அப்படின்னு சொல்லிட்டு அவங்களோட பெஸ்ட் ஃப்ரெண்டுக்கிட்ட பேசிட்டு வந்துட்டுருக்காங்க. இவங்களுக்கு வந்து காது கேட்காதுல, அதனால் சைகை மொழியிலேயே அவனும் கற்றுக்கிட்டு பேசிட்டு வந்துட்டுருக்கான். ஸோ இவனும் அந்த பையனோட பேசுறதை என்ஜாய் பண்ணிகிட்ருக்கான். வீட்டுக்கு வந்தோடனே டாகை வச்சு கொஞ்சம் விளையாண்டுருக்கான். ஏன் வரதுக்கு இவ்வளோ நேரம் ஆச்சு, என்னாச்சு, இன்ஃபார்ம் பண்ணியிருக்கலாம்ல அப்படின்னு கேட்டால், அதுதான் நான் சொன்னேன்ல என்னோட பெஸ்ட் ஃப்ரெண்டுக்கிட்ட பேசிகிட்டு இருந்தேன் அப்படின்னு இந்த பொண்ணு பார்த்தீங்கன்னா எக்ஸ்பிளைன் பண்ணிகிட்ருக்கா. ஓஹோ, உனக்கும் அந்த பையனுக்கு லவ்ஸா அப்படின்னு அவங்க அம்மா பார்த்தீங்கன்னா கிண்டல் பண்ணுறாங்க. என்ன ஒரு மம்மி, இதுதான் வெளிநாடு அப்படின்றது. அந்த டாக் பார்த்தீங்கன்னா என்றைக்குமே இல்லாமல் இன்றைக்கி ரொம்ப அதோட முடியெல்லாம் செலுத்து இருக்குது. கண்ணாடியில் பார்த்தீங்கன்னா ரொம்ப நேரமாக ஒத்து பார்த்துட்ருக்கு. என்னடா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோயினை வந்து பார்க்குறாங்க. பட் ஒன்றுமே இல்லை அங்கே. அதனால் அவங்களும் போயிடுறாங்க. நைட் நேரம் ஆயிடுச்சு, டின்னர் சாப்பிட்ருக்காங்க எல்லோரும். இவங்களும் என்னடா புகை வருது அப்படின்னு போய் செக் பண்ணுறாங்க. என்னென்னு பார்த்தீங்கன்னா அந்த பாட்டிமா பார்த்தீங்கன்னா தம் அடிச்சிட்ருக்காங்க. இது உங்கள் அம்மா கிட்ட மட்டும் சொல்லிடாத, அவளுக்கெல்லாம் இன்னும் தெரியாது, தெரிஞ்சதுன்னா என்ன கொன்னே போட்டுருவா அப்படின்னு எக்ஸ்பிளைன் பண்ணிகிட்ருக்காங்க. ஓகே அப்படின்னு நம்ம ஹீரோயினை விட்டுறான். தூங்க போகிறதுக்கு முன்னாடி எப்பவும் போல் அவங்களோட பெஸ்ட் ஃப்ரெண்டுக்கு மெசேஜ் பண்ணிவிட்டு இந்த மாதிரி நான் தூங்க போகிறேன் அப்படின்னு மெசேஜ் பண்ணிவிட்டு தூங்குறாங்க. பெஸ்ட் ஃப்ரெண்ட் இருந்துட்டு நீ இந்த மாதிரி ஒரு வீடியோவை பார்த்தியா அப்படின்னு கேட்குறாங்க. கரெக்டாக அந்த வீடியோ பார்க்க மொட்டையை வந்துடுறான். என்னம்மா இந்த மாதிரி ஸ்கூலெல்லாம் நல்லா போச்சா, ஏதாவது அங்கே பிரச்சனையாச்சா அப்படின்னு அவங்க கேட்டிருக்கேன். நல்லா தான்ப்பா போச்சு அப்படின்னு ஸ்கூலில் நடந்ததெல்லாம் எக்ஸ்பிளைன் பண்ணிட்டு இருக்கான். ஏன்னா ஹீரோயினுக்கு தான் காது கேட்காதுல, அதனால அவங்க ஃபேமிலி இருக்க எல்லாருமே கொஞ்சம் எக்ஸ்ட்ராவாக கேர் எடுத்துப்பாங்க. ஸோ அவளோட ஃபேவரட் டாகை பக்கத்தால் வச்சுக்கிட்டு அவளும் தூங்க ஸ்டார்ட் பண்ணிகிட்டு இருக்கா. அதிகாலை ஒரு 3 மணி இருக்குங்க. திடீர்னு இவளை எழுப்பி விட்டு ஏமா எந்திரிச்சு கீழவா அப்படின்னு சைகளை சொல்லிட்டு இருக்காங்க. என்ன பிரச்சனைன்னு சொல்லலை. கீழே வந்து பார்த்தா தான் தெரியுது அவனோட பெஸ்ட் ஃப்ரெண்டும் வந்திருக்கான். யார்? மொட்டையோட பெஸ்ட் ஃப்ரெண்டும் வந்திருக்கான். அங்கே ஒரு நியூஸ் ஓடிட்டுருக்கு. இந்த மாதிரி என்னென்னமோ அட்டாக்லாம் நடந்துகிட்ருக்கு சிட்டிஸ்குள்ளே, எல்லோரும் இங்கேருந்து கிளம்புங்க. அதாவது அந்த பறவைங்கள்லாம் இவங்களோட சிட்டி வழியாக இப்போ கிராஸ் பண்ணி போகுதான். இவங்களுக்கு அதை பற்றி ஒரு ஐடியாவுமே இல்லை. ஒருவேளை நம்ம பார்த்தது தானா அப்படின்னு நம்ம ஹீரோயின் யோசிச்சுட்ருக்கா. அப்போ ரீல்ஸில் ஒரு நியூஸ் மாதிரி காட்டுறாங்க. யாருமே சத்தம் போடாதீங்க, டோன்ட் மேக் நாய்ஸ் அப்படின்னு எழுதியெல்லாம் காமிச்சிட்டு இருக்காங்க. ஒருவேளை அந்த பறவை தான் சத்தம் போட்டால் தான் கொள்ளுது அப்படின்ற விஷயம் இவங்களுக்கு இப்போ தெரியறதுக்கான வாய்ப்பு இருக்குது. ஸோ இங்கேருந்து நம்மளால உயிர் வாழ முடியாதுப்பா அப்படின்னு சொல்லிட்டு இவங்க எல்லாருமே கிளம்பி ஒரு இடத்துக்கு கிளம்புறாங்க. ஆனால் எந்த இடம்னு அவங்களுக்கே தெரில. டிவியில் நியூஸ் ஓடும்போது கூட நாய்ஸே வராத மாதிரி தான் நியூஸ் ஓடிட்டுருக்கு. ஸோ இவங்க எல்லாருமே பேக் பண்ணிட்டாங்க. அங்கேருந்து எவ்வளோ பொறுமையாக, அதாவது சத்தமே இல்லாமல் போக முடியுமோ அவ்வளோ சத்தமே இல்லாமல் போகிறாங்க. பெஸ்ட் ஃப்ரெண்டு பார்த்தீங்கன்னா அவங்ககிட்ட இருக்க கன்னெல்லாம் எடுத்துக்கிட்டு கிளம்புறான். கண்ணை பார்த்த உடனே அவன் குட்டி பையனில் மொட்டையோட பையன், அவன் கூட நான் போகிறேன் அப்படின்னு சொல்லிடுறான். சரி போய் தொலைடா நாயை அப்படின்னு அவங்க அப்பங்காரனும் அனுப்பிச்சுட்றான். எங்கே போகிறதுனே தெரியாமல் எல்லாம் கிளம்பி போயிட்டுருக்காங்க காரில். அப்போ அந்த பெஸ்ட் ஃப்ரெண்டு பார்த்தீங்கன்னா
ஹீரோயின் கிட்ட ஃபோன் பண்ணி பேசிகிட்டு இருக்கான். இந்த மாதிரி நான் சேஃபாக தான் இருக்கேன், நீங்களும் சேஃபாக இருங்க அப்படின்னு சொல்லிட்டு. ரொம்ப தூரம் ட்ராவல் பண்ணிட்டாங்க. அவங்ககிட்ட பெட்ரோலும் கம்மியாக தான் இருந்தது. அதனால் லோக்கல் பெட்ரோல் பங்க்கில் இறங்கி பெட்ரோல் போட்டுட்ருக்காங்க. ரெஸ்ட் ரூம்லாம் போயிட்டுருக்காங்க. மொட்டையும் பார்த்தீங்கன்னா அவன் பையன் கூட ஜாலியாக பேசிகிட்டு இருக்கான். அப்போ நம்ம ஹீரோயின் தனியாக போயிருப்பாங்க. அப்போ ஒருத்தன் கன்னை எடுத்துகிட்டு வந்து ஏம்மா உன்னை சுட்டுருவேன் நகராத அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்கு இவங்கெல்லாம் இருந்துட்டு அவளுக்கு காது கேட்காது, அவளை விட்டுரு, உங்களுக்கு என்ன வேணால் நான் தந்துடுறேன் அப்படின்னு சொல்லி கேட்க, உன்னோட கார் தான் எனக்கு வேணும் அப்படின்னு கேட்குறான். காருக்கையே கொடுக்கும்போது கரெக்டாக அவனோட பெஸ்ட் ஃப்ரெண்டு கன் வச்சுருந்தான்ல, ஏன்டா எங்களையேவா கன்னை வச்சு மிரட்டுற, யாருக்கிட்ட கன்னை காட்டணும்னு ஒரு விவஸ்தை இல்லை அப்படின்னு சொல்லிட்டு அவன் மிகப்பெரிய கண்ணெல்லாம் வச்சு பயங்காட்டுறான். அதுக்கப்புறம் இவங்க 2 பேரும் பார்த்தீங்கன்னா எல்லாம் கிளம்பி போயிட்டுருக்காங்க. அதாவது இவனோட பெஸ்ட் ஃப்ரெண்டும் இவனும். இந்த பையனுக்கு பார்த்தீங்கன்னா கொஞ்சம் பயம் வந்துருச்சு போல். அதனால் அப்பா கிட்டேயே போகிறேன் அப்படின்னு அழுதுட்டு பையன் பார்த்தீங்கன்னா அவங்க அப்பா கிட்டேயே வந்துடுறான். சரி வாடா, நீ எப்படி இருந்தாலும் இங்கே வருவேன்னு எனக்கு தெரியும் அப்படின்னு போகிறாங்க. இவங்க ஒரு இடத்துக்கு டெஸ்டினேட் ஆகிருக்காங்க. அந்த இடத்துல பார்த்தீங்கன்னா ரொம்பவுமே டிராஃபிக்கு. இதுக்கப்புறம் அவங்களால நகரவே முடியாது. ஓகே, இதுக்கப்புறம் குறுக்கு வழி தான் யூஸ் பண்ணணும் அப்படின்னு அவனோட பெஸ்ட் ஃப்ரெண்ட் இருப்பான்ல, அவன் பார்த்தீங்கன்னா ஒரு குறுக்கு வழியை காட்டுறான். அந்த வழியவே கண்ணை மூடிட்டு நம்பிட்டு இவங்க எல்லாருமே போயிட்டுருக்காங்க. அப்போ ஒரு மான்குட்டி குறுக்கால வந்துருச்சு. அந்த மான்குட்டிக்கு ஒன்றும் கூடாதுன்னு சொல்லிட்டு அந்த பெஸ்ட் ஃப்ரெண்டை பார்த்தீங்கன்னா சைடெல்லாம் எடுத்துருப்பாப்புல. அந்த சைடெல்லாம் கண்ணுக்கு தெரியாமல் அவன் பள்ளத்தில் போய் விழுந்து செத்தே போயிருப்பான். செத்து போகிற நிலைமையில் இருப்பானே தவிர அவன் செத்து போகலை. ஸோ ஹீரோயினோட அப்பாவும் அவங்க அம்மாவும் என்னதான் ஆச்சு அப்படின்னு சொல்லிட்டு இவங்க 2 பேர்த்தையும் போய் பார்க்குறாங்க. ஆனால் அவனோட காலு கையெல்லாம் ரொம்பவுமே லாக் ஆகிருக்கு. ஏதோ ஒரு மிஷின் வேணுமாமா. அந்த மிஷின் இருந்தால் மட்டும்தான் அந்த காரோட ஸ்பாட்ஸ் எல்லாம் அறுத்து அவனை வெளியே எடுக்க முடியுமா. ஸோ வெளியே இருந்து எங்கேயாவது ட்ரை பண்ணி பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு கால் பண்ண ட்ரை பண்ணுறாங்க. அதுவும் முடியல. நீ என்னை காப்பாற்றாத, இங்கேருந்து எப்படியாவது போயிரு அப்படின்னு அவனோட பெஸ்ட் ஃப்ரெண்டை சொல்கிறான். இல்லை, நான் உன்னை காப்பாற்றி தான் தீருவேன் அப்படின்னு சொல்கிறான் இவன். அதுக்கப்புறம் ஒரு கன்று இருக்குல்ல, அந்த கன்னை இவன் கையில் கொடுத்துட்றான். பெஸ்ட் ஃப்ரெண்டுக்கிட்டேயும் இன்னொரு கன்னும் இருக்குது. வீட்டில் அந்த டாகுக்கு ஒரு மாதிரி முடியெல்லாம் சிலுத்துதில்ல, அதே மாதிரி இருக்கிறத நம்ம ஹீரோயின் நோட்டீஸ் பண்ணிடுறா. ஓகே, ஏதோ ஒரு அசம்பாவிதம் இப்போ நகரம் போகுது அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போ நீங்கள் காரை ஸ்டார்ட் பண்ணாதீங்க, அந்த பறவைங்கள்லாம் வந்துட்டு இருக்கு அப்படின்னு சொல்லும்போது அந்த நாய் பார்த்தீங்கன்னா திடீர்னு அந்த பறவையெல்லாம் பார்த்து கத்த ஆரம்பிச்சிருச்சு. எல்லா பறவைங்களும் அந்த காரையே சூழ்ந்துக்குச்சுங்க. இப்போ ஒன்றுமே பண்ண முடியாதுல்ல அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது அந்த பெஸ்ட் ஃப்ரெண்டை பார்த்தீங்கன்னா கன்று வச்சிருப்பான். அதை வச்சு அவன் நாய்ஸை ஏற்படுத்துகிறான். ஸோ அந்த பறவைங்கள்லாம் அவனை தூக்கி போயிடும்ல, அதாவது அவன் பக்கத்தில் போயிடும்ல. அப்போ எச்சாவே அவன் பண்ணிகிட்டு இருக்கான். முடிஞ்ச அளவுக்கு அவன் பறவைங்களை சாகடிச்சிட்டு இருக்கான். இருந்தாலும் அது பார்த்தீங்கன்னா அவனை சாப்பிட்டுருச்சு. இந்த நாய் பார்த்தீங்கன்னா நிற்காமல் உழைச்சிட்டே இருக்குது. அதனால் எப்படியாவது கொன்னாகணும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அப்பா கழுத்தை நெரிச்சு கொன்றுவார். அவங்க இருக்கவங்க எல்லாருமே அழுவாங்க. ஏன்னா ரொம்ப வருஷமாக கூட இருந்ததில்ல. ஓகே, எப்படியாவது இங்கேருந்து தப்பிச்சு போயிடலாம் அப்படின்னு நினச்சிட்டு இருக்காங்க. பட் அந்த பறவைங்கள்லாம் அங்கேயே தான் இருக்குது. ஏதாவது ஒரு வழி கிடைக்கும் அப்படின்னு அவனோட அப்பாவும் ட்ரை பண்ணி பார்த்துட்ருக்கான். ஆனால் ஒரு வழியுமே கிடைக்கலைங்க. அதாவது வழி கிடைக்கணும்னு சொல்லிட்டு அந்த அப்பங்காரனும் வெளியே போயிட்டு இருக்கான். அந்த பாட்டி வேற சீரியஸாக கிடக்கும் போல. அது வேற இரும்பி தள்ளிட்டு இருக்கு. இயற்கை யாரால கட்டுப்படுத்த முடியும் சொல்லுங்க. அதனால அந்த இரும்பல் சத்தத்தையெல்லாம் கேட்டுட்டு அந்த பறவைங்கள்லாம் இருக்கும்ல, மேலே காருக்குள்ளேயே டொங்குன்னு தட்டிகிட்டே இருக்கு. சரி, இதை எப்படியாவது ஒன்று பண்ணி தடுத்தாகணும்டா அப்படின்னு சொல்லிட்டு கீழே ஒரு கம்பி மாதிரி கடக்க போலங்க. அதை எடுத்து ஹீரோயினோட அப்பா ரொம்ப தூரத்துக்கு எடுத்து வீசுறான். அப்படி வீசும்போது கீழே விழுந்து சத்தம் ஏற்படும்ல, அந்த சத்தத்தை நோக்கி தான் அந்த பறவைங்க எல்லாருமே போய் குவியுது. ஹீரோயினோட அப்பாவை ஒன்றுமே அட்டாக் பண்ணல. இதிலிருந்து ஹீரோயினோட அப்பா பார்த்தீங்கன்னா ஒன்று வாட்ச் பண்ணிடுறான். அதை வாட்ச் பண்ணிவிட்டு உள்ளேயும் போய் சொல்கிறான், அங்கே பாருங்கள், அதுங்களுக்கு கண்ணெல்லாம் கிடையாது, காது மட்டும்தான் இருக்குது. அதனால் சத்தம் போடாதீங்க, எல்லாருமே அமைதியாகவே இருங்க, சத்தத்தை வச்சு தான் அதை அட்டாக் பண்ணுது, உங்களோட ஃபோன்ஸ் எல்லாம் சைலண்ட்டில் போட்டுருங்க அப்படின்னு எல்லாத்துக்கும் அட்வைஸ் பண்ணிகிட்ருக்கான். அதே மாதிரி அவங்களும் போட்டுடலாம். ஸோ அந்த பாட்டி தான் சிகரெட் அடிக்கும்ல, அதே மாதிரி லைட்டர் வாங்கிடுறான். எனக்கு மட்டும்தான் தெரியாதா அப்படின்னு அம்மா கேட்குறாங்க. இந்த பெஸ்ட் ஃப்ரெண்டுக்கிட்ட ரொம்ப நேரமாக கொஞ்சம் மிஸ் பண்ணுற மாதிரி ஆக்டிங்கை போட்டு அவனையும் கொளுத்தி விட்டுறான். ஸோ அந்த சத்தத்துக்கு அந்த பறவைங்க எல்லாருமே அங்கே போய் செத்துரும்ல. இவங்க அங்கேருந்து நடந்து போக ஆரம்பிக்கிறாங்க. ஏன்னா காரில் போனோம் அப்படின்னா சத்தம் கேட்கும்ல. ரொம்ப தூரத்துக்கு பார்த்தீங்கன்னா நடந்து வந்துட்டாங்க. அவங்கக்கிட்ட ஒரு பைனாகுலர் இருக்கும் போல். அந்த பைனாகுலரை வச்சு எந்தெந்த இடத்துல வீடெல்லாம் இருக்குது, அதாவது காலியாகவும் இருக்குது அப்படின்றத பார்த்துட்டு இருக்காங்க. அங்கே தூரத்தில் ஒரு வீடு தெரியுது. எப்படியாவது அந்த வீட்டுக்கு நடந்து போயிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களும் நடந்து போயிட்டுருக்காங்க. எல்லா பக்கம் சுற்றி வேலி போட்டு வச்சுருக்காங்க. கேட்டை திறக்க பார்க்குறான். ஆனால் ஏதோ ஒரு சத்தம் ஏற்பட்டுருது. அதனால ஓனரமாக பார்த்தீங்கன்னா உள்ளேருந்து வெளியே வந்துடுறாங்க. அந்த பறவையும் அந்த சத்தத்தை கேட்டு வந்துடுது. அந்த ஓனரமாக பார்த்தீங்கன்னா கையில் குண்டெல்லாம் வச்சுட்டு, அதாவது கன்னெல்லாம் வச்சுக்கிட்டு, என் வீட்டுக்குள்ளே எவன்டா வருது அப்படின்னு சொல்லிட்டு வந்துட்டு இருக்காங்க. கரெக்டாக அந்த
பறவைங்களும் அவங்கள கடித்து சாப்பிட்ருது. ஒன்றுமே பண்ண முடியாதுல்ல ஃப்ரெண்ட்ஸ். அந்த வீட்டுக்குள்ளே போகிறதுக்கு ஒரு டனல் மாதிரி இருக்குது. அந்த டனலுக்குள்ளே நான் முதல்ல போகிறேன், அதுக்கப்புறம் எனக்கு எதுவும் ஆகலைன்னா நீங்கள் எல்லோரும் ஒவ்வொருத்தராக வாங்க அப்படின்னு அந்த குடும்ப தலைவனான அவங்க அப்பா பார்த்தீங்கன்னா சொல்கிறான். அவன் குடும்பத்தை கரெக்டாக தான் லீட் பண்ணிகிட்ருக்கான். அவன் கரெக்டாக போயிட்டு தாங்க இருக்கான். ஆனால் அங்கே ஒரு பாம்பு படுத்திருக்கும் போல். அதை இவன் தெரியாமல் உசுப்பி விட்டுறான். அது கரெக்டாக எந்திரிச்சு நிற்க ஆரம்பிச்சிருச்சு. இவனை ஆனால் எதுவுமே பண்ணலை. இவன் கரெக்டாக வெளியே வந்துடுறான். ஸோ அந்த வீட்டுக்குள்ளேயும் போய் பார்க்குறான் அங்கே என்ன நல்லா இருக்குது அப்படின்ட்டு. அதுக்கப்புறம் வெளியே வந்துட்டு இந்த மாதிரி நீங்கள் உள்ளே வாங்க, யாருமே இல்லை அப்படின்னு சிக்னல் கொடுக்குறான். அந்த டனலுக்குள்ளேயும் எதுவும் இல்லை அப்படின்னு சொல்கிறான். அதுக்கப்புறம் ஒவ்வொருத்தராக ஹீரோயினோட தம்பி, ஹீரோயின், அவங்களோட பாட்டி, அதுக்கப்புறம் அந்த அம்மா. கரெக்டாக ஹீரோயினோட தம்பி போகும்போது அந்த பாம்பு பார்த்திங்கன்னா படம் எடுத்துகிட்ருக்கு. அதனால் அவனும் கத்திடுறான். அந்த பறவைங்களும் வந்துடுது. கடைசியாக அந்த பாம்பு ஒரு பக்கம் வர, இந்த பறவை ஒரு பக்கம் கடிக்க, அப்படி இப்படின்னு பண்ணி அவங்கள வீட்டுக்குள்ளே எப்படியோ போயிடுறாங்க. ஆனால் அந்த அம்மாவோட காலில் பார்த்திங்கன்னா ரொம்ப பெருசாக கடிச்சிருக்கு. இவங்க போகிறதுக்கு என்ன ட்ரிக் யூஸ் பண்ணாங்க அப்படின்னா, அந்த அப்பா பார்த்திங்கன்னா புல்டோசரை ஆன் பண்ணி விட்டுருப்பாரு. அதனால அந்த புல்டோசர் சவுண்டுக்கு எல்லா பறவைகளும் அங்கே போயிடுச்சு. இதிலேருந்து அவங்களால காப்பாற்றிக்க முடிஞ்சுது. ஆனால் அவங்க அம்மாவோட காலில் ரொம்ப கொடூரமாக கடிச்சு வச்சுருக்கேன். அங்கே இருக்க கிட்டலை வச்சுட்டு அவங்களுக்கு ஃபஸ்ட் எய்ட் பண்ணிடுறாங்க. அதுக்கப்புறம் நம்ம ஹீரோயின் பார்த்திங்கன்னா எப்பவும் போல் அவங்க பெஸ்ட் ஃப்ரெண்டுக்கிட்ட கால் பேசிகிட்டு இருக்காங்க. அந்த பையனுக்கு பார்த்திங்கன்னா அந்த பறவைங்கள்லாம் ரொம்பவுமே அட்டாக் பண்ணிகிட்ருக்கு. நீ எதுக்கும் கவலைப்படாத, எங்ககிட்ட வந்துரு, இங்கே பேர்ட்ஸ் தொல்லையில் எதுவுமே இல்லை அப்படின்னு இவங்களும் மோட்டிவேட் பண்ணிகிட்ருக்காங்க. இல்லை நான் ஒரு பக்கம் பார்த்துட்ருக்கேன் அப்படின்ற மாதிரி அவனை சொல்லி எக்ஸ்பிளைன் பண்ணிகிட்ருக்கான். ஹீரோயின் பார்த்திங்கன்னா எப்போவுமே இன்டர்நெட்டில் ஆர்வத்தோடு இருப்பாங்க. இன்டர்நெட்டில் ஏதாவது போஸ்ட் ஆகிருக்கா அப்படின்றத தேடிட்டே இருக்காங்க. ஆனால் அங்கே ஒன்றுமே இல்லை. அந்த பாட்டி பார்த்திங்கன்னா அம்மாவோட காயத்தை எடுத்து பார்க்குறாங்க. அந்த காயம் பார்த்திங்கன்னா அதிகமாகிட்டே போயிருக்கு. ஆன்டிபயோட்டிக் போட்டால் தான் இது சரியாகும் அப்படின்னு அவங்க அம்மா சொல்ல, ஓகே இது எப்படியாவது க்யூர் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஏதாவது பண்ணுவோம். அதனால் அவங்களோட ஹீரோயினும் அவங்களோட அப்பாவும் வெளியே போய் மருந்து வாங்கிட்டு வரலாம் அப்படின்னு போகிறாங்க. இவன் கதவை கூட பார்த்திங்கன்னா ரொம்பவுமே ஸ்லோவாக திறக்கிறாங்க. அந்த பூட்டுக்கே வலிக்காது போல் அந்த மாதிரி திறந்துருக்கான். ஸோ துளி கூட சத்தமே வரல அப்படின்னு தான் சொல்லி ஆகணும். அந்த கதவு கீழே அடிச்சு டொம்முன்னு சத்தமெல்லாம் வரக்கூடாதுல்ல, அதனால் அதோட லாக்கரை மண்ணில் புதைச்சிட்டு போயிடுறான். பார்த்தா லட்சக்கணக்கில் கரண்ட் கம்பியில் பார்த்திங்கன்னா அந்த பறவைங்கள்லாம் தொங்கிட்டு இருக்கு. அவங்களுக்கு ஒரு பீதியை கிளப்பி விடுது. 2 பேரும் ரொம்பவுமே ஸ்லோவாக போகிறாங்க. ஒரு மெடிக்கல் ஷாப்பில் போய் பார்க்குறாங்க. மெடிக்கல் ஷாப்புக்கு ஃப்ரண்ட் டோர் சாத்திருக்கு. பேக் டோரில் போய் பார்க்குறாங்க. பேக் டோர் பார்த்திங்கன்னா திறந்துருக்கு. இவங்க போகிறத யாரோ பார்த்துட்டு இருக்காங்க. ஆனால் அது இவங்களுக்கு தெரியாது. இந்த பறவைங்கள்லாம் சாகடிச்சதும் இந்த பறவைங்க செத்து கிடக்கிறதும் நிறையா இங்கே காட்டுறாங்க. இந்த முட்டையும் பார்த்தீங்கன்னா இவங்க அம்மாவுக்கு தேவையான, அதாவது இவனோட ஒய்ஃபுக்கு தேவையான எல்லா பொருட்களையும் எடுத்துகிட்டு இருக்கான். அப்போ ஹீரோயின் பார்த்தீங்கன்னா ஒரு கவரை திறந்து பார்க்குறாங்க. அங்கே பார்த்தா எல்லாமே அந்த பறவைங்களோட முட்டை. கிட்டத்தட்ட அந்த இடம் ஃபுல்லாகவே அந்த முட்டைங்களாகவும் அந்த பறவைங்களாகவும் சூழ்ந்துருக்கு. அதிலிருந்து ஒரே ஒரு பறவை மட்டும் வெளியே வருது. அதிலிருந்து ஒரு தண்ணி மாதிரி லிக்விட் மாதிரி தெரிக்குதுங்க. அது பட்ட உடனே ஹீரோயின் பார்த்தீங்கன்னா ஆணை கத்திடுறான். அதனால அங்கேருந்து எல்லா பறவைகளும் ஏந்திரிச்சிருச்சுங்க. அந்த சத்தம் கேட்ட உடனே அவங்க உஷாராயிக்குள்ள தாக்கி வருதுக்கு. அப்போ கரெக்டாக ஹீரோயின் இன்னொரு விஷயத்தையும் நோட் பண்ணிடுறான். அங்கே பார்த்தீங்கன்னா ஃபயர் அலாம் அப்படின்றது ஒன்று இருக்குது. அப்போ அங்கே பாருங்கள் ஃபயர் அலாம் இருக்குது அப்படின்னு அவன் சைகை மொழியிலேயே சொல்லிடுறான். அந்த மொட்டையினும் அதை நோட்டீஸ் பண்ணிடுறான். அங்கே ஒரு மாப்பு இருக்குது, அதை எடுன்னு சொல்லி அந்த மாப்பை கொளுத்தி அந்த ஃபயர் அலாம் கிட்டே வச்சிடுறாங்க. அந்த ஃபயர் அலாம் கிட்டே வச்ச உடனே அந்த பறவைங்கள்லாம் ரொம்பவுமே கத்தி, என்னடா இது ரொம்பவுமே கத்துது அப்படின்னு சொல்லிட்டு எல்லா பக்கமும் ஓடிட்டுருக்கு. இவங்க அதே சமயத்தில் தப்பிச்சு வெளியே வந்துடுறாங்க. வெளியே வந்து வீட்டுக்கு போகிற சமயத்தில் ஒரு ஆள் பார்த்தீங்கன்னா இவனை மறைச்சிடுறாங்க. மறைச்சிக்கிட்டு அவன் நோட்டில் ஏதோ எழுதி காட்டுறான். ஆனால் என்ன எழுதுறான் ஒன்றுமே புரியல. இவங்களுக்கும் புரியல, நமக்கும் புரியல. என்ன சொல்ல வராங்கன்றதும் நமக்கும் தெரியல. ஆனால் எங்களோட வந்து சேர்ந்துக்கோங்க அப்படின்ற மாதிரி அவங்க சொல்கிறாங்க. அதெல்லாம் ஒரு மண்ணும் வேணாம் அப்படின்ட்டு கிளம்பிடுறாங்க இவங்க 2 பேரும். அப்போ தான் காமிக்கிறாங்க இவனுக்கு பார்த்திங்கன்னா நாக்கே இல்லை அப்படின்றது. இது பின்னாடி வரப்போ க்ரூசியலாக இருக்கும். வீட்டில் ஏன் டிவி ஓட மாட்டேங்குது அப்படின்னு அப்பாவும் முன்னும் ரிசர்ச் பண்ணிகிட்டு இருக்காங்க. என்ன ரீசன் அப்படின்றது இவங்களுக்கு தெரியல. அப்போ பார்த்தீங்கன்னா வீட்டுக்கு யாரோ வந்து வெளியே நிற்கிறாங்க. யாரா இவன் அப்படின்னு இவங்க அப்பாவும் பொண்ணும் கூப்பிட்றாங்க. ஸோ இவங்க 2 பேரும் போய் வெளியே பார்க்குறாங்க. அது யாருன்னு பார்த்தீங்கன்னா அங்கே ஒருத்தன் கூப்பிட்டான்ல எங்களோட வந்து சேர்ந்துக்கோங்க அப்படின்ட்டு. அதே மாதிரி அவனோட டீம்மேட்ஸ் எல்லாம் கூட்டிகிட்டு வந்திருப்பான் போல். ஒரு 5-6 பேர் நல்லா கடாமாடுங்க மாதிரி இருக்கானுங்க. அவனுங்க வந்து எங்களோட வந்து சேர்ந்துக்கோங்க அப்படின்னு எழுதி காட்டுறாங்க. அதுக்கு உங்களோடையெல்லாம் வந்து சேர முடியாதுரா அப்படின்னு அவங்களோட ஆஃபரை
டெனி பண்ணிடுறாங்க. அதுக்கப்புறம் இன்னொன்று எழுதி காட்டுறான், உன்னோட பொண்ணு ரொம்பவுமே அழகாக இருக்கா அப்படின்ற மாதிரி எழுதி காட்டுறான். அதனால் அவங்க அப்பனுக்கு பார்த்தீங்கன்னா ரொம்பவுமே வெறி ஆயிடுது. தன்னோட பொண்ணை சொன்னால் யார் தான் சும்மா இருப்பாங்க. அதனால் கண்ணெல்லாம் எடுத்துகிட்டு வந்து காட்டுறான். நீங்கள் பாருங்கள், பறவையெல்லாம் மேலே இருக்குது, நீங்கள் சுட்டிங்க அப்படின்னா நம்ம எல்லாருமே செத்துருவோம் அப்படின்னு அவன் பயம் பொறுத்துறான். அதனால் அவன் இதையா இருங்க அப்படின்னு அதை அதையும் எழுதி காட்டுறான். அப்போ தான் அவன் கத்துறான். அவனுக்கு நாக்கே இல்லாத விஷயம் அப்போ தான் அவங்களுக்கு எல்லாத்துக்குமே தெரிய வருது. இவங்க எல்லாத்துக்கும் அள்ளு விட்டுருதுங்க. அவனும் அங்கேருந்து கிளம்பிடுறான். ஏதோ பண்ணிட்டாங்கன்னு வச்சுக்கோங்களேன். இங்கே வந்திருக்கான்ல, இவனுக்கு ஏதோ ஒரு போதி தர்மன்னு நினப்பு. இவன் ஏதோ பண்ண போகிறானா, அதாவது இந்த பறவைங்கள்லாம் அழிக்க போகிறானா, அதனால் கூப்பிட்ருக்கான். ஸோ இந்த பொண்ணுக்கு பார்த்தீங்கன்னா ஒருத்தர் மெசேஜ் பண்ணுவான்ல, பெஸ்ட் ஃப்ரெண்டு, அவன் ஏதோ ரேக் அப்படின்ற ஒரு ஊருக்கு போயிருப்பானா. அந்த ஊரில் பார்த்தீங்கன்னா எங்கேயுமே அந்த பறவைங்கள்லாம் இல்லையா, அதனால் நீயும் அங்கே வந்துடு அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. இந்த அம்மாவுக்கு பார்த்தீங்கன்னா இப்போ தான் ஓரளவுக்கு உடம்பெல்லாம் கரெக்டாக ஃபங்க்ஷன் ஆகிட்டு இருக்கு. நைட் நேரத்தில் யாரோ கதவை தட்டுறாங்க. யாரெல்லாம் அது அப்படின்னு இவனும் போய் பார்க்குறான். ஒரு குட்டி பொண்ணு. இந்த குட்டி பொண்ணு பார்த்தீங்கன்னா தனியாக வந்து அழுதுட்டு நின்றுருக்க மாதிரி இந்த சீனில் காட்டுறாங்க. ஐயோ, குட்டி பொண்ணு அப்படின்னு சொன்ன உடனே யார் தான் பரிதாபம் பார்க்காம இருப்பாங்க. அதனால் அந்த பொண்ணை பார்த்தீங்கன்னா உள்ளே கூட்டிகிட்டு வந்து, ஏம்மா எங்கேம்மா தெரிந்து தொலைஞ்சு வந்து உன்னோட அப்பா அம்மாலாம் எங்கே இருக்காங்க அப்படின்னு விசாரிச்சுட்டு இருக்காங்க. அப்போ தான் அந்த பொண்ணு கத்துது. அவளுக்கும் நாக்கில்ல. வெளியே பார்த்தீங்கன்னா மழை புயல்னு எல்லாம் கலைன்னு அடிச்சிட்ருக்கு. ஹீரோயின் மூஞ்சிலையும் பழையர்னு மின்னல் அடிச்சதுனால அவளும் எந்திரிச்சிட்டா. அப்போ அவளுக்கு அங்கே ஏதோ இருக்க மாதிரி தெரியுது. அந்த சீனை கட் பண்ணிவிட்டு, ஐயோ இவளை வேற உள்ளே விட்டோமா, இவள் வேறு அந்த கூட்டத்துலேருந்து வந்திருப்பாளே அப்படின்னு இவங்க எல்லாத்துக்குமே தெரிஞ்சிடுது. அப்புறம் அந்த பொண்ணோட வயிற்று செக் பண்ணி பார்த்தா தான் தெரியுது, அந்த பொண்ணோட வயிறு ஃபுல்லாக செல்ஃபோனுங்க. அதே மாதிரி அந்த கண்ணாடியிலையும் செல்ஃபோனை மாட்டி அலாமை ஃபிக்ஸ் பண்ணி வச்சுருக்காங்க. எல்லா அலாரமும் ஒட்டுக்க அடிக்க ஆரம்பிச்சிடுது. ஹீரோயினோட ரூம்குள்ளேயும் பறவைங்கள்லாம் உள்ளே வந்துருச்சு. ஸோ அந்த எங்கேன்னு எடுத்து எல்லா செல்ஃபோனையும் எடுத்து தண்ணிக்குள்ளே போட்டியும் எல்லாத்தையும் ஆஃப் பண்ணி வச்சுட்டாங்க. எல்லா ரூமையும் சாத்திக்கிட்டாங்க. என்னதான் இருந்தாலும் அது சின்ன புள்ள தானே அப்படின்னு விட்டுறாங்க. அதுக்கப்புறம் ஹீரோயினை கருப்பு முகமூடியெல்லாம் போட்டு யாரோ வந்து கடத்திட்டு போக ட்ரை பண்ணுறாங்க. அந்த பாட்டிமாவும் அவங்களெல்லாம் தப்பிச்சு போட பார்க்குறாங்க. அந்த அம்மாவையும் இவங்க பார்த்திங்கன்னா அடித்து போட்டு போயிடுறாங்க. அந்த பாட்டிமா தான் ரொம்பவுமே ஃபைட் பண்ணி அங்கே எங்கன்னா அவங்கள பிடிச்சி கடித்து அவங்கள எப்படியோ இருக்க வச்சுட்டாங்க. அதுக்கப்புறம் அவங்க ஆணை கத்ததில் அந்த பறவைங்கள்லாம் அந்த சத்தம் கேட்டுட்டு அவங்க எல்லாத்தையும் சாப்பிட வந்துடுச்சு. அந்த பாட்டிமாவையும் சாப்பிட்டுருச்சு. அந்த கூட இருந்தானுங்கள அந்த கோலாகார பாவிங்க அவங்களையும் சாப்பிட்டுச்சு. நம்ம ஹீரோயின் பார்த்தீங்கன்னா தப்பிச்சு ஓடி வந்துட்டாங்க. இந்த மெயின் ஹெட் இருப்பான்ல, அவன் சும்மா இருப்பானா, அவன் பார்த்தீங்கன்னா ஹீரோயினை கடத்துறதுலே தான் குறியாக இருக்கான். ஸோ இவங்களோட இருந்தால் நம்மளோட எல்லா பொழப்பம் நடத்த முடியாதுடா அப்படின்னு சொல்லிட்டு அவன் பொண்டாட்டி பிள்ளையெல்லாம் நகர்ந்து போயிட்டாங்க. அதுக்கப்புறம் தான் என் பொருளையும் வேணா கை வைக்கிற அப்படின்னு அப்பங்காரன் பார்த்தீங்கன்னா அவனை சும்மா விடாமல் பண்ணிட்டான். அவன் தம்பி கூட பார்த்தீங்கன்னா கத்தி எடுத்து கொத்தி அது எதுன்னு பண்ணிட்டான். அதுக்கப்புறம் அந்த பாட்டியம்மாவும் செத்துட்டாங்க. இது எல்லாத்தையுமே தூரமாக இருந்து அந்த குட்டி பொண்ணும் அவங்களோட அம்மாவும் பார்த்துட்ருக்காங்க. அதுக்கப்புறம் ஹீரோயினை ரெக்கவர் பண்ணிவிட்டு அவங்க இருக்க எல்லாத்தையுமே கொண்டுட்டு ஹீரோயினும் அவங்களோட அப்பா அம்மாவும் எல்லாம் கிளம்புறாங்க. அந்த பறவைங்க பார்த்தீங்கன்னா அவ்வளோ சீக்கிரத்தில் பனிப்பிரதேசத்தில் இருக்க மக்களை அட்டாக்கே பண்ணலை. ஏன்னா பனினா அதுங்களுக்கு பயம். அந்த பையன் சொன்னான்ல, அந்த இடத்துக்கு இவங்க எப்படியோ வந்துட்டாங்க. ஏதோ எதர்ச்சியாக தான் வந்திருப்பாங்க போல். இவங்க பிளான் பண்ணிலாம் எதுவுமே வரல. அதுக்கப்புறம் அந்த பையனுக்கு ஃபோன் பண்ணி மெசேஜ் பண்ணலாம் பண்ணிகிட்ருக்காங்க. நான் இந்த மாதிரி இந்த இடத்துக்கு வந்திருக்கேன், நீ எங்கே இருக்க அப்படின்ட்டு. அப்போ ஒரு பறவை வந்திருக்கும் போல் அந்த பறவையை பார்த்திங்கன்னா அந்த பையனும் இவளும் பார்த்திங்கன்னா வேட்டையாடி விளையாண்டுட்ருக்காங்கங்க. இதெல்லாம் ஒரு பொழப்பு. அப்போ தான் ஒரு கருத்து சொல்கிறாங்க, இந்த பறவைங்களை விட கொடூரமானது இந்த மனுஷங்க தான், எல்லா கட்டத்துலேயும் அமைதியாகவே இருங்க அப்படின்னு ஒரு கருத்தை சொல்லி இந்த படத்தையும் முடிச்சிடறாங்க. இந்த படம் ஓரளவுக்கு நல்லா தான் இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் ஐகான்